ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி. இதுக்கு தேவையான பொருட்கள் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். உளுந்தம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், அப்புறம் மிளகா வத்தல் தேவைக்கேற்ப காரமாக நான் ஒரு 20 வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் எள்ளு ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் பூண்டு கொஞ்சம், அப்புறம் பெருங்காய பொடி. இப்போது பானையை காய வச்சு ஒரு பொருளாக நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். முதல்ல உளுந்தம்பருப்பை வறுத்தெடுக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா வாசம் வரப்போ பொன்னிறமாக வறுக்கணும். இந்த பொடிக்கு முக்கியமாக வறுக்கிறது தான் முக்கியம். சிம்மில் ஹையில் வச்சிங்கன்னா உடனே கருகிரும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டுருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பார்த்திங்களா, போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு. பொடி நல்லா டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்தால் தான் டேஸ்ட்டாக வரும். அந்த மாதிரி சிகப்பாக நல்லா வாசம் வரும். இதை ஒரு க்ளீன் பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க, ஆற விட்டுக்கோங்க. அதை அடுத்து நம்ம போட போகிறது கடலைப்பருப்பை நல்லா அதே மாதிரி சிம்மில் வச்சு சிகப்பாக வறுத்தெடுத்துடணும். உளுந்தம்பருப்பு அளவுக்கு டைம் எடுக்காது, இது கொஞ்சம் சீக்கிரமாக வறுத்தெடுக்கலாம். நல்லா வறுத்து இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு, சிகப்பாக வந்துருச்சு பாருங்கள். இதை அதில் கொட்டிக்கலாம். அப்புறம் எள்ளு போட்டு வறுக்க போகிறோம். எள்ளு நல்லா சடன்னு வெடிக்கும். போட்ட உடனே கொஞ்சம் வெடிக்கும் எள்ளு. பார்த்திங்களா எப்படி வெடிக்குதுன்னு? இந்த மாதிரி வெடிக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சு வருங்க. எள்ளு சரியாக அரைப்படாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பொடி கொஞ்சம் கசப்பு தட்டிடும். அதனால் எள்ளு வளர்க்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எள்ளு வறுத்தாச்சு. அடுத்து மிளகாய் வத்தல். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக நாங்கள் சாப்பிட்றதுனால நாங்கள் மிளகாய் வத்தல் ஒரு 20 வச்சுருக்கேன். நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. காரம் நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா கம்மி போடுங்க. அது வறுக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் நல்லா வறுத்துக்கணும். மிளகாய் வத்தலை வறுத்த மிளகாய் வத்தலையும் அதோடு போட்டு ஆற வைங்க. அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை உருவி போட்ட கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. எவ்வளோ கருவேப்பிலை தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது, அதனால் போட்டிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி ஹீட்டில் லேசாக வதக்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மனம். அப்புறம் பூண்டு, தட்டி வச்ச பூண்டு நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். பூண்டு ஒரு 5-6 பூண்டு எடுத்து அதை நல்லா தட்டி பாருங்கள். பூண்டு போட்டாச்சு. தோலோடு போடுங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஹீட்லேயே அந்த பூண்டும் அந்த கருவேப்பிலையும் லேசாக வறுபட்டுருச்சு. போதும் இதுவே.
இப்போது இதெல்லாம் எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். பல்ஸ் மோடில் தான் வச்சு அரைக்கணும். ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க, ரொம்ப கரகரப்பாக இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சு நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தலை போட்டுட்டு அது அரைப்பட்ட பிறகு நம்ம இந்த பருப்பு வகைகளை போடலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தலை நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த பருப்பு வகைகளை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு விட்டு விட்டு அரைக்கணும். பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். அப்பப்போ ஸ்பூனில் வச்சு கிளறி விடுங்க. கீழே இருக்கிறத மேலே இருக்கிறத கீழேன்னு அப்பப்போ கிளறி விடணும். இல்லை ஒரே கீழே மட்டும் அரைச்சிட்டு மேலே அப்படியே இருக்கும். அப்பப்போ ஸ்பூன் வச்சு நம்ம அப்படி கிளறி விட்டால் தான் அது ஈவனாக அரைப்படும். திருவி பல்ஸ் மோடில் நம்ம அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லை, ரொம்பவும் பவுடரில் இல்லை, இந்த பக்குவத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பொடி ரெடி. நல்ல மணமாக நல்லாயிருக்கும் இட்லி பொடி.